அடியார் பெருமக்களே, நாம கடந்த வகுப்புல இந்த சிவஞான மாபாடியம் 11வது நூற்பா, அது பயன் ஓத்தின் 2வது பாகம் முதல் பாதத்துல நாம அந்த பஞ்சாக்கரம் என்று ஓதி செய்யக்கூடிய ஞான பூசையை ஏகனாகி இறைவனை நின்று கொண்டு இல்லையா, அந்த பூஜை செய்யும் போது எப்படி நிக்கணும்? ஏகனாகி. ஏகனாகினா ஒன்று இருந்து நினைவுங்கள்னா சொல்றாரு. ஒன்றினா இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றி என்றதாவது அறிவினால் ஒன்று இல்லையா, உடலால இதெல்லாம் கிடையாது, அறிவினால் ஒன்றி என்றா ஆதவந்தன் சந்நிதியில் அம்புலியின் ஆர்சோதி பேதமர நிற்கின்ற பெட்டி போல் இல்லையா. வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனையாகாத மீன் போல, இதெல்லாம் நம்ம படிச்சோமா இல்லையா? அப்போ சிவபோதம், அந்த சிவபோதத்துல அடங்கி யானாகிய என்னை விழுங்கி, பயமா இருக்குது விழுங்கிட்டாங்க. அப்போ அந்த நான் என்ற உணர்வு இல்லையா, அது எல்லாம் சிறிது கூட இல்லை. தனக்கு நிழலின்றாம் ஒளிகவரும் தம்பம் என கவர நில்லாது இருள் என்றான் இல்லையா. அப்போ அந்த நான்கிறது சிறிது கூட இல்லை. அதனால எல்லாமே சிவம்னு இருக்குது. அப்படி ஏகனாகி ஆன்மா நமக்குன்னு அறிவில்லை, செயலில்லை, ஒன்றும் இல்லை, நாம வெறும் டம்மி என்பதை உணர்ந்து எல்லாம் அவன், எல்லாம் அவன் என்று அடங்கி நிற்கிறது. அதனால அது அறிவினால அடங்கி நிற்கிறதுனால அது என்னது? நாம அடங்கி நிற்கிறது யாருக்கு அடங்கி இருக்கிறோம்? ஆமா, சிவபெருமானுக்கு. அந்த சிவபெருமான் ஸ்ரீவண்ணன், என்ன சொல்றோம்? ஸ்ரீவண்ணன். அதான் பின்னால இதுல வருது, பெரிய புராணத்துல சொல்லுவார். அத இதே புராணத்துல அத நெருப்பு, நெருப்புல கொழுந்து இல்லையா, நெருப்பு தழுத்து, நெருப்பு தழு, நெருப்பு எல்லாத்தையும் கருக்கல்ல செய்யும், தழந்து நின்றார் போல விளங்குதா. அவன் நிற்கிறான் பெருமான் இல்லையா. அவன் சடை எப்படி இருக்கிறான்? நெருப்பு நீர் ஒழுகியது போல, நெருப்பு நீர் ஒழுகியது போல சடை. ஆள் எப்படி இருக்கிறாரா? நெருப்பு தழித்தது போல பெருமான் இருக்கிறாராம். அவருடைய சடை எப்படி இருக்கிறான்? நெருப்பு, ஆமா, நீர், அதை நேராக்கி ஒழுகியதா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறான். விளங்குதா? எப்படி அதை சொல்றாரு பாருங்க பாட்டு, அது அப்படின்னால வரும். அதனால அப்போ நம்முடைய தீமைகள் எல்லாம் அங்க எரிஞ்சிருது இல்லையா. அதனால நெருப்பு வேணும். அந்த தீ என்கிற இதனி, இதனிங்கிறது இந்த பூதத்தின் உரு. அந்த உரு என்னது? விளம்பு.
அந்த உருங்கிறது பிழம்பு, ஒன்றினும் பற்றாமல் நிற்பது. தனி நெருப்பு எனும் இதனின் உரு. தனி அப்படின்னா, தனினா தான் மாத்திரமாய் நின்றறிவதை காட்டுக. தனியா தீ எறிகிறத காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அது ஏதாவது ஒன்ன பற்றித்தான் நிற்கும், ஏதாவது ஒன்ன. அதனால அங்கேயும் தீயும் ஏதேனும் ஒன்றில். ஏதேனும் ஒன்றில். ஒன்றில்னா என்ன? ஒன்றில்னா ஒரு பொருளில். ஒன்றில்னானது ஒரு பொருளில் தங்கி நின்று. தங்கி நின்றுனா சேர்ந்து நின்று எரிந்தால் அல்லது. அல்லதுங்கிறது அல்லது அல்லாமல். எரிதலாகிய தன் தொழில். எளிதலாகிய தன் தொழில், தனது தொழிலை நடத்தாது என்று. எரிதலுங்கிறது நிகழாது இல்லையா? செய்யாது. நடத்தாதுனானது நடத்தலை செய்யாது என்று. இனி அப்படிங்கிறது என்னது? இணையாயினும். இனினானது இணையாயினும். நீ அறிந்து கொள். அப்போ தீயே இரும்பு முதலியவற்றை சார்ந்து நின்று தன் தொழிலாகி எரித்தலை செய்யும் அன்றி எறும்பு செய்யாது. இது யார சொல்றது? சங்கராந்தவாதிய மறுக்கிறது. யார மாத்துறது? சங்கராந்தவாதிய மறுக்கிறது. சங்கராந்தவாதினா யாரு? உன்னேதான். சங்கராந்தவாதினா யாரு? அதான் அவன் தான் சங்கராந்தவாதி. அதான் அவன் தான். நீங்க சொன்னீங்களா? அது அவன் தான். சங்கராந்தவாதினா ஆதா சிவசங்கராந்தவாதினா முக்கிய ஆன்மா. அதாவது அநேக ஈஸ்வரவாதிகள் சிவசமவாதிகளோட ஒத்தவர்கள் இல்லையா? அப்போ உப்பளத்திலிட்ட உட்பலாலங்கள் போல, உப்பளத்திலிட்ட உட்பலாலங்கள் போல மறுவு பசுகரணங்கள் எல்லாம் சிவமரணமாகப்பட்டு நாம சிவஞானத்தெல்லாம் ஒண்ணு பெறணும்னு அவசியம் இல்ல. இந்த கருவியே என்ன ஆயிரும்? சிவகரணமா மாறிடும் இல்லையா? உப்பளத்துல போட்ட புல்லு வைக்கோல், பலாலம்னானது வைக்கல். இதெல்லாம் அந்த உப்பா மாறுவது போல இந்த கருவிகள் எல்லாம் நாம சிவனை சேர்ந்தா எல்லாம் என்ன ஆயிரும்? சிவகரணமா மாறிடும். அதனால நாம சிவனை போலாகி எல்லா தொழிலும் செய்வோம் அப்படின்னு சொல்றவங்க. அதான் சங்கராந்தவாதி. அந்த தீயை சார்ந்த எறும்பு அது தீ மாதிரியே ஆயிடுதா இல்லையா? அப்போ அதை வச்சு சுட்டா அந்த எறும்பு சுடுது. அப்போ தீ தொழில அது செய்யுது. அது மாதிரி நாமும் முக்கியில அவனுடைய ஐந்தொழில செய்வோம்னு சொல்றவங்க. அத மறுக்கிறது தான் இது. அந்த இரும்பு செய்யல, அது ஒரு காலம் செய்யாது. அதை பற்றி நிற்கிற தீதான் செய்யுது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதான் நீ அதை அறிந்து கொள். தீயே இரும்பு ஆதியவற்றை. இரும்பு ஆதியவற்றை நான் இரும்பு முதலானவற்றை, இரும்பையோ இல்ல ஒரு விறகையோ, விறகு எரிச்சிட்டுன்னு சொல்லக்கூடாது, விறகை பற்றி நின்ற தீ எரிச்சிட்டு சொல்லணும்.
சொல்லுவேடா அப்படி? ஏமா விறகை பட்டு நின்று தீதான் விறகு எரிக்கும் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டேன். விறக போட்டு எரி. தீதான் விறகு எரிச்சு. ஏன் விறக போட்டு எரின்னு நீ தானே சொன்ன? இல்லையா, தீதான் விறகு எரிச்சிச்சு. நீ அப்படியே தீய போட்டு எரினா சொல்ற, விறக போட்டு எரியில. அப்படித்தான் நம்ம சொல்லுவா. புரியுதுதான். ஐயோ, அப்படிலாம் சொன்ன கிறுக்கி சொல்லிடுவாங்கய்யா. அப்படியா? இப்போ ஒரு இடத்துல இறம்பு இருக்கு, தீய போட்டு எரி அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லுவா. விறக போட்டு சொல்லிட்டு புறம் முழு பூசணிக்காவ சோத்துக்குள்ள மறைஞ்ச பார்த்தா ரொம்ப யோசிச்ச மாதிரி சொல்றது. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், தீய வச்சு தான் சொல்லுவேன். அதனால அப்படி நாம உலகத்துல அப்படி சொல்றோம். அதனால எறும்பு முதலியவற்றை அதெல்லாம் தீ சார்ந்து நின்று, அதுக்கு ஒரு பற்றுக்கோடு வருமா இல்லையா, அதை சார்ந்து நின்று தன் தொழிலை நிகழ்த்தது. அதனால அனல் செய்தி தீயின் தொழிலாகிய எரித்தலை அனல் செய்தி தரும் பரிசு. அதை செய்தல் உளதோ உண்டோ? அப்போ அனலின் தொழிலை வேற ஒரு தொழில் பொருள் செய்யாது இல்லை. அப்படி இருக்க அது அந்த எறும்பு அனல் செய்தி திருட்டாந்தமாவது என், அது எப்படி அப்படின்னு கேட்கிறார். அதுவே இந்த அத்துவிதமே அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி, அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி நெற்றற்கண் உலகாகிய. நெற்றற்கண்ணுன்னா இந்த கண்ணுங்கிறது என்னது? காலம். நிற்கும் கண்ணுங்கிறது என்னது? காலம். நிற்கும் பொழுது அந்த நிற்கும் கண் உலகாகிய சம்பந்தம் இல்லையா? இந்த தீ இருப்பை எதுக்கு சொல்றதுன்னா, இறைவன் நம்ம கூட நிக்கிறது. அதுதான் அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி நிற்றற்குரிய சம்பந்தம். அதான் நாம அந்த இதுல வருதலாமா, திருவுந்தியார்ல அவன் இவனாய் நின்றது அவன் அருளால் அல்லது இவன் அவனாகான் என்று உந்தீபரன் என்றும் இவனே என்று உந்தீபரன் அப்படின்னு இருக்கா இல்லையா? விலகுதா? ஆமா. இவன் அவனாயிட மாட்டான். ஆமா. அதனால அதான் சம்பந்தம். ஏகனாகி நின்னாலும் அவன் தான் ஆன்மாதான். காட்டி காணும் எனவே முதல்ல காட்டுது, முதல்ல நடக்கும். அதை கண்டு காட்டி காணல் மாத்தன்னு சொன்ன மாதிரியா? காட்டி காணும் எனவே கைமுதிக நியாயத்தான். அது என்ன கைமுதிக நியாயம்? ஏ தாய், கைமுதிக ஞானம்னா என்ன? சொல்லாமலே தெரியுது. அதுக்கு ஒண்ணு உதாரணம் சொல்லுங்க. அது உமக்கு சொல்லாமலே தெரிஞ்சுக்கணும். அவர் நீங்க உங்களெல்லாம் கேட்டா அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, செவர் சொல்றாருன்னு கேட்டா உங்களை கேட்டா நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க.
ஆடி மாசம் அம்மியே வரும். ஆடி மாசம் அம்மி பறக்கு. என்னமோ சொல்லணும்னு நினைச்சாங்க, சொல்லி வர மாட்டேங்குது. ஆடி மாசம் அம்மி பறக்கு. சரி, அப்புறம் அம்மியே பறந்தால் ஆடை பறக்காதோ? ஆடி மாத காட்டுல அம்மியே பறந்தால் ஆடை பறக்காதோ அப்படின்னு சொல்லி முடிங்க. இப்போ நீங்க திருநீலகண்ட புயவனார சொல்லும் போது அதுல பாதியா எமை திருண்டுவீராகன்னு சொல்லி விட்டதுனால ரொம்ப பிறப்பா சொல்லுவீங்க. இப்ப நான் மட்டும் பாதிய விட்டா சிறப்பா சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி கேட்காங்க. அப்படிதானம்மா? அப்படியே செஞ்சுக்கிறோம் தாயே. நீங்க அவ்வளவு சொன்னா போதும். மிச்சத்தெல்லாம் நாங்க ஃபுல்லா பண்ணிக்கிறோம். அதுதான் விளக்குதாமா? அதான் கைமுதிகை நியாயம். அப்போ காட்டி காணும் எனவே கைமுதிகை நியாயத்தான் முதன்பனையே விடைக்கும். அந்த விடைக்கும்னா எப்படி விடைக்கும்? அறிவால் நுகரும். அறிவால நுகர்கின்ற ஞானிகள் உடம்பில், ஞானிகளுடைய உடம்பிலே அறிவால நுகர்தாங்க அவங்க உடம்பு இல்லையா? அந்த ஞானிகளுடைய உடம்புல நியதிப்படி நிகழும் அனுபவத்துக்கு நியதிப்படி வினாவளி நிகழ்கின்ற எல்லாம் நியதியில் இருந்தா தானே வரும். அதனால நிகழும் அனுபவத்துக்கு வரும் பிராரத்தம் முழுவதும். இப்போ நாம இப்போ சிவபெருமான கோயில் முன்னால போய் இல்லையாமா, மார்கழி மாசம் காலையில போய் அங்க விஸ்வநாதர் ஆலயத்துல போய் நிக்கிறீங்க, மெய்மறந்து நிக்கிறீங்க, அறிவினால் அவனை நுகர்ந்துட்டு நிக்கிறீங்க இல்லையாமா? ஆமா. அப்ப ஒரு காலில் ஒரு எறும்பு கடிக்குது அப்படின்னா அது தெரியுமா? தெரியாது. எறும்பு கடிக்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்? நாம தன்னை மறந்து அதுல இருக்கோம் இல்லையா? முடிச்சு வெளியே வரும்போதுதான் ஏப்பா அது என்ன விளங்குதா? அந்த கொஞ்ச நேரத்துக்கு அது தெரியாது. அந்த நேரத்துல பசியோ தாகமோ தெரியல. வெளியில வந்தோம்னா தாகம் தொண்டையை புரிஞ்சுச்சா, இவ்வளவு நேரம் எப்படி நின்னோம் அப்படின்னு இல்லையா? அப்போ அது மாதிரி இங்க அதைத்தான் சொல்றாரு. இப்படி நிக்கிறாமனா பெருமானை ஏகனாகி இறைவனை நுகர்ந்துகிட்டு இருக்கான் அவனை. அப்படி இருக்கும் போது இந்த வினை வந்து தாக்குது, அந்த எறும்பு கடிச்ச மாதிரி விளங்குதா? அப்போ அது அவங்களுக்கு அனுபவமா வருமா? வருமா? என்ன நடந்ததுன்னே தெரியாது. என்ன நடந்ததுன்னே இல்லையா? அதனால நிகழும் அந்த அனுபவத்துக்கு வருகின்ற பிராரத்த வினமை முழுவதும்னா முற்றுமை அவர்களிடமாகவே விளங்கி நின்று அப்ப அது வருது. அது கடிச்சதெல்லாம் வாசம்தான். அப்ப அந்த கடி வலியை யார் வாங்கிக்கிறதா? பெருமான் வாங்குறாரு. நீங்க பெருமான் முன்னால அவனையே தஞ்சம்னு நிக்கிறீங்களே, நம்ம பச்சைக்கு வந்த இது நாம வாங்கிக்கிறோம். அந்த கடியை யார் வாங்கிட்டு இருக்கா? வாங்கிட்டு நிக்கிறாரு. என்னமா அந்த அம்மா கேட்காங்க, வெளியில வந்தா யார் தெரியுது? ஆமா, எடுத்து சுமப்பானே நாராஜா. அப்போ எல்லாம் நாம அவனே நின்றா அவன் சுமப்பான், நானேனா உன் தலையில வச்சிருவான், நான் வச்சுக்கோ அப்படின்னு. எல்லாம் நான் செய்தோம்னா நீயே சம அப்படின்னு விளங்குதா? இதத்தான் அந்த திரிபுர சங்காரத்துல அந்த
தேர்ல இவர் காலை வச்ச உடனே அது நொறுங்கு. அப்போ அந்த நந்தியம் பெருமான் அது விஷ்ணு நதியா இருந்து தாங்குறார். ஏப்பா பெருமானே தாங்கிட்டமே அப்படின்னு. முதல்ல தாங்கினது பக்தி இல்லையா? அப்புறம் அவரு கீழே விழாம தடுத்துட்டோம், நாம தாங்கிட்டோம்னு தன்னை நினைக்க ஆரம்பிச்சாரு. யாரும் வெயிட்டு தாங்க முடியல. மூக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தம் பீரிட்டு வருது தாங்க முடியாம. என்ன வேஷா இருக்கு. எனவே பெருமானுல பக்தியில நிற்கும் போது தாங்க முடிஞ்சது. தன்னை நினைச்சா அதேதான். இந்த அம்மா அப்படி கேட்டாங்க. இங்கேயும் நம்ம அதே ஆள் இருக்குது. எல்லாமே அப்படிதாம்மா. நாம செய்யறோம் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் தான் எல்லா துன்பமும். ஒண்ணு கூட நாம செய்யல இல்லையா? அதுதான் அந்த குங்குலிய கலிய நாயனார். படிச்சீங்களா இல்லையா? படிச்சடா இல்லையா? படிச்சாச்சு எல்லாத்தையும் படிச்சாச்சு. ஆமா. அந்த குங்குலிய கலிய நாயனார் வீட்டுல எவ்வளவோ துன்பம் வருது. அதெல்லாம் நாம தான் இந்த குடும்பத்தை நடத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் தான் துன்பம் இல்லையா? எல்லாம் பெருமான்லாம் செய்யறாரு அப்படின்னு நினைச்சிட்டா பெருவாழ்வு. வீட்டுல போய் பார்த்தா எல்லாமே மாறிடுது. விலகுதா? அதுதான் எல்லாமே. எல்லா துன்பமே நாம செய்யறோம்னு நினைக்கிற வரைக்கும் தான். நாம ஒன்னும் செய்யல, வெறும் டம்மி பீஸு தான். பெருமான் தான் எல்லாம் செய்யறாரு அப்படின்னு. அதான் உண்மை. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கு நாம செத்து போயிட்டா இந்த குடும்பத்தை யாரு தாங்குவாங்க, இவதான் என்ன தாகிற மாதிரி. ஒருத்தரையும் தாங்க முடியாது. ஏன் இவனே ஒருத்தர் தாங்கினாத்தான் நிற்கான் இல்லம்மா. இவனே சுதந்திரமா நிக்க முடியாதது. இவன் எவனை போய் தாக்கிடுவான்? இதெல்லாம் மாயை தான். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருப்பவன் யாரு? பெருமான் தான். அதை உணர்ந்துட்டா நமக்கு சுமையே இல்லை. நாம தாங்குறோம்னு நினைக்கிற வரைக்கும் தான் எல்லா சுமையும். விளங்குதா? அதனால அதான் இங்க சொல்றாரு. அப்படி அவற்றை வரும்போது அந்த பிராரத்த வீரம் முழுவதும் அவர்களிடமாய் நின்று அந்த பெருமான் வாங்கி கொள்றான். இவன் மறக்கல. இவன் தன்னை மறந்து நீ அங்க நிக்க பாருங்க. நீங்க நிக்கல, உங்களை மறக்க வச்சு. விளக்குதா? அது அந்த 12ஆம் நூற்பாவுல 3வது அதிகரணம் முதல் பாட்டு என்னது? அது இல்ல, அந்த பாட்டு இல்ல, அது 4வது இல்ல. நான் 3வது அதிகரணத்தை தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னோடு இருத்தலால் தன்னுணர் நேசத்தால் ரொம்ப நிகழும் ததினை போல் பாசத்தாருக்கு என்றாம் பதி அப்படின்னு சொல்லியிருக்கிறா இல்லையா? எனவே தன்னுணர வேண்டி தனது உருவை தான் கொடுத்து தன்னுணர தன்னுள் இருத்தலாம் இல்லையா? அவன் உணர மாதிரி அவன் வைக்கிறான். யாருக்கு சொல்றாரு? யோகிகள். யோகிகளுக்கும் அப்படிங்கிறார். சிவ யோகிகளும். யோகம்னா சிவத்தோடு கூடுவது தானே. அவன் எங்கேயா கூடுனான்? அவன் கூடியிருக்க வச்சிருக்கான். ஒன்னு பொத்தி கொண்ட மையவனேனை விடுதி கண்டாய் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அவன் போக விடாம இவன் தான் பொத்தி வச்சிருக்கான். என்னடா என்னைய வைக்க மாட்டானே. நான் அதனாலதான் அங்கேயும் இங்கேயும் போயிருக்கேன். அப்ப எதுவுமே எல்லாருமே ஒரு பொம்மைகள் தான். எல்லாருமே மரப்பாவைகள். அவன் ஆட்டத்தான் ஆடுது. அதெல்லாம் மறந்து போட்டு நான் ஆடுதான்னு சொல்லி கிடக்கு. விளங்குதா? அதனால
அப்போ அதெல்லாம் பெருமான் முதல்வனே என்று கொள்வன். அந்த இது கடி தெரியாம இருக்குதுன்னு சொன்னா வாங்க. அப்போ அந்த வினை பயனை எல்லாம் அது 10லே சொல்லியிருக்காரா இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறாரு? 10ஆம் சூத்திரத்தை சொல்லுங்க. எல்லாம் பெறட்டத்தான் செய்யும். 10ஆம் நூற்பாவை சொல்லுனா ஒருத்தராவது சொல்ல வேண்டாம். ஆமா, அத வழிநூல்ல எப்படி சொல்லியிருக்கிறாரு? இவன் உலகில் செய்த இடமகிடம் எல்லாம் இடமகிடம் இவனுக்கு செய்தார்பால் சென்று இசையும் அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி. இல்லையா? இதான் அங்க முக்கியம். அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி நின்றிடவும். அப்படி நின்னா என்ன செய்வான்? இவன் செய்தது நான் செய்தது என்று, இவன் செய்ததெல்லாம் நான் செய்தது என்று பவமகள உடனாகி நின்று ஏற்றுக்கொள்வான். நாம என்ன செஞ்சாலும் அந்த வினைப்பயனை யாரை எடுத்துக்கிடுவான்? பெருமான் நான் செஞ்சது. பேய் பிடித்தவன் செய்ததெல்லாம் பேய் செய்தது என்றார் போறேன் இல்லையா? சிவமாகி நின்று செய்வதெல்லாம் பெருமான் செய்தது அப்படின்னு எடுத்துக்கிடுவார் இல்லையா? அப்போ அரண்மனையில் நின்றிடவும் அப்படி என்ன செய்யறாரு? இப்படிதான் தடவிட்டு இருக்கோம். ஏமா கண்ணு தெரியாதவங்க தடவுன மாதிரி தடவுதேல, பார்த்து சொல்லுங்க. இறைவனில் நின்றடவும் செய்தது இவனுக்கு எனக்கு செய்தது என்று விளங்குதா? நீங்க எல்லாம் இறைவனில நின்னீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஒரு நல்லதையோ கெட்டதையோ செய்தா அது தனக்கு செய்தது என்று பவமகள உடனாகி நின்று என்று கொள்வான். இது பிராரத்தம், அது ஆகாமியம். செய்ததுன்னு சொல்றது பிராரத்தம் இல்லையா? முதல்ல சொன்ன நாம செய்ததுங்கிறது ஆகாமியம். ஆகாமியத்தை ஏகனாகி நின்றா வராம பார்க்காம, இறைவனி நின்றா பிராரத்தம் தாக்காம பார்க்காமன்னு ரெண்டா பிரிச்சு காட்டுறாரு. புரியுதாமா? ஆமா, புரிஞ்சுக்கணும். அதனால எல்லாம் பெருமான் தான் ஏத்துக்கிட்டாரு. அதனால முதல்வனை ஏற்றுக்கொள்வன். அவ ஏற்றுக்கொள்வன்னா அவனுக்கு அந்த போய் வினை சார்ந்துருமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதான் அர்த்தம் தான். அந்த அர்த்தம் தான் அந்த 3 திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்களுக்கு 8ஆம் நூற்பா இல்லையா? அத முதல் அதிகாரம் கடைசி பாட்டு. என்ன பாட்டு? இதான், இந்த பாட்டு தான். 3 திறத்து அணுக்கள் செய்யும் கண்மக்கு முன்னிலையாம் 3 அசுவாவி ஆன்ற முறை அவை அறுத்தி மலம் அறுத்தி இல்லையா? ஆன்ற முறை அவை அறுத்தி இல்லையா? அருந்தாத வகை அறுத்து. 2 மாதிரி சேரானால் யார்? சேரானால் யார்? இங்கே சொல்றாரு, 10லையும் சொல்றாரு இல்லையா? சலமிலனாய் ஞானத்தால் தம்மை தொழுதார் தம்மை தானாக்கி தலைவன். அந்த தலையாக்கி தலைவன் செய்யறான். அவர்தான் செய் வினை தன்னால் நலமுடனே பிறர் செய் வினை ஊட்டி வழிப்பானாய் நணுகாமல் வினையவரை நாடி காப்பன் உலகினில். இவன் செயலெல்லாம் என் செயலெல்லாம் இவன் செயலே என்று இல்லையா? நான் செயலதெல்லாம் பெருமான் செயலல், என் செயலெல்லாம் செயலே என்று. நீயே உள்நின்று செய்தும் செய்விக்கின்றாய் என்றும் நிலவுவதோர் செயல் எனக்கு என்று எல்லாம் நின் செயலை என்று நினைவாருக்கு வினைகள் எல்லாம் நீங்கும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா, இதுதான் ஒப்பு. இதுதான் ஒப்பு. அதனால அங்க அந்த ஏன்று கொள்வதுன்னா ஊற்றுறது ஒண்ணு, ஊட்டாம வர்றது. அவன் கடக்கலத ஏறாம செய்யறது இல்லையா? அவனுக்கு அது ஆகாமியமா போய் செஞ்ச ஆகாமியமா போய் சேராது. விளங்குதா? இவன் செஞ்ச பேரை ஆகாமியமா போய் சேராது. அதுதான் ஏற்றுக்கொள்வது. எடுத்து சுமப்பான் அப்படிங்கிறதெல்லாம் அதுதான். இவனுக்கு அது தேவையில்லை. வினைங்கிற மருந்து
தேவையில்லைன்னு நீக்கிறது. ஏன்னா நாம அதாவது செய்பவர் செய்தி பயன் விளைத்து செய்ய போல செய்வன் சேரனையா சென்று அப்படின்னு 2ஆம் நூற்பாவுல படிச்சோமா இல்லையா? அப்போ அந்த விளை நிலம் போல இருந்து அந்த உழவு செய்த அந்த உழைப்பையும் அவர்கள் போட்ட உரத்தை பெற்றுக்கொண்டு அந்த நிலம் விளைச்சலாக பயிர் தருவது போல இறைவன் வாங்கிட்டு பலனை கொடுக்கிறோம். அப்போ அவரவருக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறோம் இல்லையா? அதான் பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியுங்கிற மாதிரியா தெரியும் சொல்றோமா இல்லையா பழமொழி. அதனால இங்க அந்த பெருமான் வாங்கி எதை கொடுத்தா எப்ப கொடுத்தா எது நலம் பயக்குமோ அப்படி. அப்போ இவனுக்கு நோய் இருந்ததுன்னா மருந்தை கொடுக்கறோம், நோய் இல்லைன்னா அதை தடுக்கிறோம். அது போய் நம்மளுக்கு சிவபோகத்துக்கு இடைஞ்சூறா இருக்கும்னு தடுக்கிறான் இல்லையா? அப்போ அந்த மருந்தை கொடுத்து நோயை தீர்க்கிறான் இல்லையா? மருந்தை கொடுக்காம என்ன செய்யறான்? சிவபோகத்தை நிலைக்க செய்கிறான். அப்படி 2 விதமா அறுத்தி அருந்தும் அருந்தாவகை அறுத்தும் அருந்தாவகை அறுத்து அப்படி 2 திறத்தினால செய்யறான். அது பெரும் கருணை. இது பார்த்து பார்த்து செய்யறது அதான் கருணை. அதனால அந்த வாதனை பிராரத்த வாதனை துன்பமாய் தாக்குமாறு இல்லை என்பதும் இல்லையா? அப்படி நிக்கிறவங்கள பெருமானே எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுனால அவங்களுக்கு அது துன்பமா போய் தாக்குவது இல்லை என்பதும் பெறப்பட்டமையின். என்ன பெறப்பட்டது? பிராரத்தத்தை அவனே வாங்கிக்கிறான் இல்லையா? முதல்வனை என்று கொள்வான். அவருக்கு அந்த வாதனை தாக்குமாறு இல்லை என்பதும் இயற்றிய பிராரத்தம் அதுவும் என்ன செய்யல. ஆமா, அது அவாய் நிலை விளங்குதா? ஆமா, அந்த ஞானிகள் உடம்புல நிகழ்கிற அந்த நியதிப்படி வருகிற அந்த பிராரத்த வினை அனுபவம் எல்லாம் யாரு வாங்கிக்கிறதா? பெருமான் வாங்கிக்கிறதாம் இல்லையா? ஆமா, என்று கொள்வனாகலின் அவருக்கு அந்த வாதனை தாக்குமாறு இல்லை. ஏன்னா முதல்ல இத அவங்களுக்கு உடலூடாய் கழியும் தான் சொன்னாங்க. அது உடலை கூட தாக்காது. ஏன்? ஏன்னா அந்த உடலா இல்ல, இந்த உடல் அருளா நிக்குது. இப்போ இல்லையா? அருளா நின்னா போகத்துக்கு கருவியா நிக்குது. அது எதுக்கு இருக்கு? சிவபோகத்துக்கு கருவியா நிக்குது இல்லையா? அப்போ அதை தாக்குனா சிவபோகத்துக்கு இடையூறு ஆயிரும். அதனால அதை கூட தாக்கல, அந்த உடலை கூட தாக்குறது இல்லை. அதுதான் நாம மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை வினையடி நீழலை நிழலைங்களை நீழலை இல்லையா? ஏன் எந்த இணையடி நீழலைங்கிறார்? ஏன் சொல்லுங்க சார். எல்லாம் யோசனையில இருக்கியா? என்னம்மா அது நீளங்கிற அதை தொடர்ந்து இது போல இடையூறின்றி அது அப்படியே சிவானுபவம் உலக அனுபவம் போல வினைவழி வருவதில்லை இல்லையா? அவன் அருள் வழி வருவதனால அவன் அருள்வழி நீக்கமின்றி நிற்கும். அதனால இன்பமும். ஆமா, அதனால அந்த அதெல்லாம் ரசிக்கணுமையா. என்ன ஆள்கள் நீங்க. அதனால நிழல்கம நீழல்கிறாரு. அத நீள் அழகே நிழலாய் நின்றார். எது சொல்லணும்? நீள் அழல். அவன் அழல் உருவன்மா. அவன் நமக்கு வர குற்றத்தெல்லாம் எரிச்சிட்டு இவங்களுக்கு அருளா நிட்டான், குற்றத்துக்கு தீயா நிட்டானா இவங்களுக்கு. எனவே
ஒரே ஆளு பகவர்களை எப்படி நிற்கான், தீயா நிற்கான், உங்களுக்கு நிழலா நிற்கான் அப்படிங்கிறார். அடாடாடா, நல்லா சொல்றாரா இல்லையா? சொல்றாரு சொல்றாரு, சொன்னா புரியணும், விளங்குதா? அதனால ஈசன் எந்தை, ஈசன் ஆமா, அவன் ஈசன்ங்கிறது பொதுவில சொல்றது இல்லையா? எல்லா பொருளையும் உடையவன், எல்லாம் அவனுடையது, ஈசன் ஐஸ்வர்யங்களை உடையவன். ஆனால் எனக்கோ எந்தை, என் தந்தை. எந்தை என்னது? என் தந்தை. என் தந்தை என்ன? என் ஞான முதல்னு அர்த்தம். தந்தை அறிவு, மகன் அறிவு. அப்போ என்னுடைய அறிவெல்லாம் அவனுடையது. என் அறிவின் உணர்வின் தமிங்கிறது தான் எந்தை. சூத்திரம் 5ஆம் நூற்பாவுல உணர்வின் தமிழ் நம்மால் அது உமி இல்ல, தமிழ் இல்லையா? ஆமா, அவனைத்தான் என்ன சொல்றோம்? எந்தை. ஏன்னா நமக்கு அறிவு யாருடைய அறிவு தான்? தந்தை அறிவு, மகன் அறிவு. அத தமிழ்ல நாம வளமொழியா சொல்றோம். அத வேதம் எப்படி சொல்றது? தற்கரும தருமி. என்ன சொல்றது? தற்கரும தருமி. விளங்குதா? அதனால அங்க மாசில் வீணை, மாலை மதியம், வீசு தென்றல், வீங்கு இளமையனில், மூசு வண்டரை பொய்கை என்று 5 பொறிகளுக்கும் 5 விதமா நிகழ்ந்ததை சொல்றாரு. விளங்குதாமா? வீணா காணம் காதுக்கு, செவியில இருந்து. முதல்ல செவி, தோல், கண்ணாக்கு, மூக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அந்த முறையில சொல்றாரு. முதல்ல ஆகாயத்திலிருந்து தொடங்கி மாசில்லாத வீணை, நல்ல புதுசா தொடச்சு கிடைச்சி வச்ச வீணையா? மாசில்லாத வீணைன்னா என்னமா? புதுசு, புத்தம் புதுசு, அப்படியா? அப்படின்னா மாசில்லாத வீணைனா என்ன? காளீஸ்வரி சொல்லுங்க. மாசு இல்லாதன்னா நீங்க அழுக்கு இல்லாதங்க, நான் குற்றம் இல்லாதன்னு சொல்லுங்க. இத மருங்க பாப்போம். சேலஞ்சு தான். இல்லம்மா, இங்க மாசில்லாத வீணைனா உலகத்து வீணைகள் எல்லாம் வெற்று ஒலியை எழுப்புவன. அதெல்லாம் என்ன ஓசை? இசையோசை. இத இசையோசையை எழுப்பல, இது பஞ்சாக்கரத்தை எழுப்புது. அதனால அது மாசில்லாத, நம்ம வாசை அகற்றுகின்ற வீணை ஆயிற்று. விளங்குதா? அங்க அந்த வீணை என்ன நாதம் கேட்குது? அந்த எப்படி அந்த ஆனாய நாயனார் குழல்ல பஞ்சாக்கரம் ஓதுச்சோ அது போல இந்த வீட்டை. எனவே மாசிலான் பெயரை சொல்கின்ற வீணை மாசில்லாத வீணையா? அப்படி சொல்லணும். விளங்குதா? அத கேட்டாலே உங்க மாசெல்லாம் போயிரும். அதனால அந்த வீணாகாரம் எது கேட்குது? செவிதான் கேட்குதுமா. அந்த சுண்ணாம்பு காலவாயில அந்த கல்லும் கரியும் வெடிக்குது, தப்பு தப்புன்னு வெடிக்கும். அதானே வெடிக்கும். அந்த சத்தம் தான் இப்படி கேட்க வருது. வீணா காரணமா கேட்கு. ஆடா, போய் இருந்து பாருங்க கேட்காம. ஏன்னா பொங்கல் நெருங்குதாதியா, நிறைய சுண்ணாம்பு போடுறான். நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் நாம எப்படி இருக்கோம்னு. கொஞ்சம் போறீங்க, நான் உள்ள போயிட்டு. ஆமா,
மாலை மதியம். மாலை மதியம். மாலை மாலைன்னா என்னது? மாலை காலம். மாலைன்னா என்னதுமா? காலம் தானே. என்ன காலம்? ரெண்டு பொழுதும் மாலைன்னா என்ன காலம்? காலம் எத்தனை இருக்கு சொல்லுங்க. 6 காலத்தையும் சொல்லுங்க. சிறு பொழுது. எதெல்லாம் சிறு பொழுது? சொன்னா போய் துடைக்கிறா. சொல்லுங்க. முதல்ல எதுல ஆரம்பிக்கும்? வைகரை. முதல்ல எத்தனை பொழுது ஆரம்பிக்கும்? வைகரை. அது எப்போ? எதை சொல்ல? வரிசையா சொல்லி பார்ப்போம். வைகரை 2ல இருந்து 4 மணி நேரம். சரி. வைகரைக்கு அப்புறம் காலை இல்லையா? ஆமா. அப்புறம் மதியம். அதான் காலைன்னு சொல்லிச்சுடா. காது கேட்கல இல்லையா? உஷத்காலம். உதய காலம். அதுக்கு என்ன பேரு? உதய காலம். அப்புறம் மதியம் 10ல இருந்து 2 நண்பகல். மதியம் இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் என்னது? அது என்னது? ஏற்பாடு. ஏற்பாடு. அப்புறம் மாலை. அப்ப மாலைங்கிறது பின்னால பேருது. விளங்குதாமா? விளங்குதா? 6 மணி வரைக்கும் ஏற்பாடு. 6 மணிக்கு அப்புறம் ஆமா மாலை. அப்போ 7 மணி 8 மணிக்கெல்லாம் மாலைன்னு தான் சொல்லணும். ஆமா மாலை தான். இப்ப இந்த இரவு நேரம் லூசுன்னு அர்த்தம் சொல்லிவிட்டோம். பேசுறாங்களா கூட்டத்துல? ஆமா. 10ல இருந்து 2 வரைக்கும் யாமம். விளங்குதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இப்போ மதியம். மதியம்னா எப்போ? அப்படியா அர்த்தம்? மாலைங்கிறாரு மதியம்ங்கிறாரு. மாலையா மதியமா? ஏன் மாலையா மதியமா? ஒரே குழப்பமெல்லாம் இருக்கு. மாலைன்னா சந்திரமா? சந்திரனா? மாலைன்னா சந்திரன். என்னத்தையாவது சொல்லு. மதினா சந்திரன். மாலை மதி. அப்போ நாம பார்த்த மாதிரி அப்போ 6 மணிக்கு அப்புறம் 10 மணி வரைக்கும் மாலை தான். அப்போ சந்திரன் வருது. விலக முற்பக்கத்தி சந்திரன் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்பக்கத்தி சந்திரன் அர்த்தம். மாலை மதியம்னா வளர்பிறை சந்திரன் அர்த்தம். அப்பாடி மாலை மதியம்னு சொல்றதுக்குள்ள அது இருக்குன்னு அர்த்தம். வெறுமனா மாலை மதியம்னு படிச்சுட்டு போகக்கூடாது. படிப்படியா நம்ம அறிவு விளங்குது, ஆனந்தம் கூடுதுங்கிறது மாலை மதியமும் விளங்குதாமா? வீசு தென்றலும் வீசு
தென்றலும். அது அறிவை சொல்றதுனால கண்ணுக்கு சொல்றாரு. கண்ணுக்கு சொல்றாரு. விளங்குதா? கண்ணுக்கு அந்த இதுக்குள்ள இருந்தா இன்னும் சுண்ணாம்பு காலக்குள்ள இருந்தா கண்ணு எரிஞ்சிடும், அவிஞ்சிடும். பேசி கொளுத்துனா என்ன ஆகும்? அவிஞ்சு போகுமா இல்லையா? இது மாலை மதியம் நிலவு வெளிச்சத்துல இருந்த மாதிரி கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. எது? அந்த சுண்ணாம்பு கால வாயில எரிக்கிறது, அந்த சூழெல்லாம் குளிர்ச்சி ஆயிடுது இல்லையா? அது சொல்லத்தான் செய்யும். பெருமான் அதை அப்படி மாற்றி கொடுக்கிறாராம். நஞ்சு அமுதாக்கி விட்டார் நனிவள்ளி அடிகளார். அவர் கூட நஞ்சு அப்படியே குடிக்கிறாராம். ஆனா தன் அடியவர்களுக்கு பாரு எவ்வளவு அத பூரா அவனை அது தாக்காம காக்கா போதும் அப்படி செய்ய மாட்டாரு. இல்லையாமா? அது சுடாம பார்த்தா போதுங்களா? அப்படி செய்யல. அதை எப்படி ஆக்குறாரு? அதை கூட இன்பமா மாத்துறாரு. அப்ப எப்பேற்பட்ட கருணை! விளக்குதாடா? இப்ப நாம செய்யற வினையே போகமாயிரு. வினைய போகமாக்கி கொடுக்குறாங்க. பாப்போம் பாப்போம். கேட்க எல்லாம் நல்லா தான் இருக்குது. நீர் அறுக்கிற அருவியே பொறுக்க முடியல. முதல்ல இதை இன்பமாக்கி கொடுக்கணும், அதுக்கப்புறம் யாரும் வான்முகில் வளாதி பைகன்னா ஒரே சந்தோஷமாயிருக்கும். அது வரைக்கும் இருப்பு கொள்ள மாட்டேங்குது. விளங்குதாமா? ஆமா. இங்க நுழைய அங்க பாக்க இங்க பாக்க அப்படியே நிலை கொள்ளாம வர்றது. அதனால அந்த வீசு தென்றல், வீசு தென்றல், வீசு தென்றல்னா என்ன? தென்றல்னா என்னதுமா? தென் திசையில இருந்து வடதிசையை நோக்கி செல்வது தென்றல். அப்படின்னா என்ன? தென் திசை நோக்கி நம்ம ஆன்மா பயணிக்கிறத வடதிசை நோக்கி பெருமான் கூப்பிடுறாரு. இல்ல அவர் பாத்துருக்காரு இல்லையா? அவர் தெக்க பார்க்க இருக்கிறாரு. இது காத்து அங்கிருந்து வடக்க போகுது. அப்படின்னா என்ன? முத்திக்கு அழைக்கிறாரு. தென்றல், வீசு தென்றல். அது தென் திசையில இருந்து வடதிசைக்கு நோக்கிறத அத இவரு பாடியிருப்பாரு. குடக்கோடு தேசுடையா, அது தெரியுமா? அது கற்பனை கலைஞ்சும் பாடியிருப்பாரு. அந்த தென்றல், வீசு தென்றல்னா தென்றலை தெற்கிருந்து வடக்கு ஓடுவது. அப்படின்னா அது வர வர அது கூடிட்டே போதும். அந்த தென்றல் தெற்கே இருந்து போறதுங்கிறது சரண யாத்திரை. அது என்ன யாத்திரை? சரண யாத்திரை. அந்த தென்றல் இல்லையா, அது பைய கொண்டு போகுது. வீசு தென்றல்ங்கிறத இந்த தென்றலைய 6 விதமா பிரிச்சிருக்கு ஸ்பீட வச்சு இல்லையா. அதனால அந்த வீசு தென்றல்ங்கிறது அது 12 கிலோமீட்டர் வரைக்கும், 9 இருந்து 12 கிலோமீட்டர் ஸ்பீடுல போகக்கூடிய காற்று. எனவே அந்த பூவினுடைய மகரந்தத்தை மட்டும் எடுக்குதான், புழுதியும் சேர்த்தாளு. விளக்குதா? பூவினுடைய மகரந்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வருதான் அந்த தென்றல். விளக்குதா? அதனால அது வீசு தென்றல். அந்த மகரந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த தென்றல் வந்து இவனுக்கு நல்ல மனத்தை கொடுக்கு. அங்க அந்த சுண்ணாம்பு காலவாயில பஞ்சசுமல் சொல்லுவோமா இல்லையா? கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? என்ன இப்படி இருக்கியோ? ஒரே முத்திரைகளா இருக்கு.
ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சிருப்பீங்களா? அதுதான் சொல்லிருப்போம். குளோரின், குளோரைடு அதெல்லாம் எப்படி இருக்கும்? பஞ்சன், மூக்கை எரிக்கிற ஒரு ஸ்மெல் வருதா? அப்போ இது ஆல்கலி, அதுல இருந்து அப்படித்தானே வரும் இல்லையா? ஆனா அது எப்படி வருதுங்க? ஆமா, மனம், மகரந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிற மனமா இருக்கு. பொய்கையும் போன்ற, பொய்கைங்கிறது நாக்கு, நேச்சுரல் ஸ்ப்ரிங். பொய்கைனானது நேச்சுரல் ஸ்ப்ரிங். அதுல அந்த மகரந்தம் கலந்த நீர், அது நாக்குக்கு. சுண்ணாம்பு போட்டா நாக்கு பொத்துக்கும். ஆனா இங்க எப்படி இருக்கான்? கொழுந்து. அதுல இந்த பூவினுடைய மகரந்தத்தையும் கலந்து அருந்தனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதான். விளக்குதாமா? அப்படி 5 பொறிகளுக்கும் அந்த பாதகமாய் வரக்கூடியதெல்லாம் சாதகமா ஆக்கி கொடுக்கிறான். பாதகமா வர்றத பூரா ஆக்கி கொடுக்கிறான் பெருமான். அப்போ அந்த சுண்ணாம்பு காளவாய், அந்த சுண்ணாம்பு காளவாய் அவர் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். அது அங்க போய் அவர் பெருமானை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுது? அந்த காளவாய் என்ன ஆயிடுதான்? என்ன ஆயிடுதுங்கிறாரு? என்னமா? அது இல்ல, காளவாய் என்னாச்சு? காளவாய் ஆளவாய் ஆயிடுது. அவன் பயந்துட்டான். விளங்குதாமா? அது அந்த சில்லை சிற்றம்பலம் போல ஆயிடுச்சான். விளங்குதா? முக்தி ராஜ்யம் போல ஆயிடுது. விளங்குதாமா? அந்த துன்பம் நரகம் என்ன ஆயிடுது? மோட்சம் ஆயிடுது. நரகம் மோட்சம் ஆயிடுதுங்கிறார். அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டுங்கிறாரா இல்லையா? அங்க அம்பலவர் நிக்கிறாரு. எங்க? அந்த காலவாய் அனலேந்தி ஆடிட்டு நிக்கிறாரு. தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு. அவர் இப்படி ஒவ்வொரு மூக்கு, வாய், கண்ணு, செவிக்கெல்லாம் இன்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த அமுதை மடக்கு மடக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு ஊனம்தான் இளராகி, எந்த வித ஊனமும் இல்லாம உவந்து இருந்தார். எப்படி இருந்தாரு? உவந்து இருந்தார். விளக்குதா? எனவே அப்போ அவரை கண்டு யாரை கண்டாங்க? அப்படி உவந்திருந்தால் தம்மை கண்டு. யார் கண்டது? அமணர். யார் கண்டா? அமணர். அமணர்னா யாரு? என்னம்மா அமணர்னா யாருமா? என்னம்மா? அந்த அமணருங்கிறது அது இந்த சமண சமயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுதான். அமணருங்க சமணர்னாலும் ஒண்ணுதான். இங்க அவங்கள குறிக்கல. இந்த அமணர் என்பது ஆணவ மலத்தினால் அடக்கப்பட்டவர்கள். ஆணவ மலத்துக்கு உட்பட்டவங்க திறந்து பாக்குறாங்களாம் அவரை. விளங்குதா? இது என்ன அதிசயம்! அதை கண்டு உவந்திருந்தார் தம்மை கண்டு. இது என்ன அதிசயம்! எல்லாம் வெந்து போயில இருக்கணும். இது என்ன அதிசயமா இருக்கு? அத திறந்தா சுண்ணம்பாய் காலவாயா 6 நாளுக்கு அப்புறம் திறக்காங்க. திறக்காதங்க. ஏசி ரூம்ல இருந்தா கதவை திறக்காத சும்மா இல்லையா? எவ்வளவு திறந்துட்டு வராம கதப்படம் போது அத மாதிரி சொல்றாரு. விளங்குதா? அதனால அவங்க பார்த்துட்டு ஈனம் தங்கி அப்போ என்ன அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். எங்கனையாவது வந்துருக்கா பார்த்தா ஊனம் இல்லை, ஈனமும் இல்லை. ஈனம் தங்கியது.
ஊனம் வரல. ஆனா என்ன நிகழ்ந்தது? ஈனம் தங்கியது இடம். கரெல்லாம் போயிடுச்சு. கால வாயில வச்சு வெள்ளாவில வச்சு வெளுத்தான். இவர் முன்னால இருந்ததை விட வெளுப்பா இருக்காரு. பேசலாமா? ஈனம். அவருக்கு முன்னால் ஒரு பிளாக் மார்க். சமணத்துல சார்ந்து பெருமான நிந்தித்த ஒரு கரை இருந்ததும் அந்த கரை கூட எப்படி பெருமானுக்கு பாத்திரம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கரையை நீக்குது. விளங்குதா? இது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி இந்த சுண்ணாம்பு காலவாய் கூட எப்படி ஆயிடுது? ஆமா, படம் ஆயிடுது. அவர் அப்ப தங்கம், அது உள்ள இருந்த நாவுக்கரசர் தங்கம். அவரை இந்த காலவாய் அதுல வச்சு நீத்தினது என்னாச்சு? அவரை குடம் போட்டது போய் அப்போ அவரு என்ன எப்படி இருக்கிறாரு? குடம் போட்ட தங்கம் போல ஒளிருகிறார். நாமெல்லாம் கறி, நாமெல்லாம் உள்ள போட்டா எரிஞ்சு கிடக்கும் இல்லையா? அது ஒண்ணு. அதை எரிச்சா சுடச்சுடரும் பொண்ணு, சுடச்சுடரும் பொண்ணு என்று அப்படி பொண்ணா இருந்தார் அப்படின்னு சொல்றாரு இல்லையாடா? அப்போ அதெல்லாம் யாரு செய்யறது? இவர் செய்யல. இவர் செய்ததெல்லாம் பெருமானை நினைத்தார். பெருமானையே பற்றி இருக்கிறது. அவரே கதி என்று பற்றி இருந்தா எல்லாம் அவன் எடுத்து சுமப்பான். செய்யறானா இல்லையா? அதனால அந்த வாதனை அந்த முத்தருக்கு அவர் அறிவு முழுவதும் சிவமாய் நிற்றல் பற்றி, நாம சிவனையே கதி என்று அறிவு பூரா சிவமாய் நிற்றல் பற்றி அது அந்த கண்ணப்பனை சொல்றாரு. யோ இப்படியெல்லாம் செய்யறானே ஒருத்தன், என் கண்ணிலேயே ஆப்பட மாட்டேன். ஏனோ நான் போறதுக்கு முன்னாலேயே அப்போ என்ன? அதனால என்ன அர்த்தம்? சார் சிவகோசியார் அப்படி சொல்றாரா இல்லையா பெருமான்ட்ட? அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்கம்மா. அர்த்தமா ஒரே வருத்தமா தான் இருக்கு. என்ன அர்த்தமா? அது ஞான சம்பந்தர் பாடுவார். ஞான சம்பந்தர் இல்லையா? அந்த திருமுதுகுன்றம் பதிகம் அதுல பாடுறாரா இல்லையா? ஆமா, மேகராக குறிஞ்சி தெரியுமில்லாமா? தெரியாதா? என்னம்மா நீங்க இப்ப திருமுறை வகுப்புல படிக்கீங்களா இல்லையா? படிக்கலையம்மா? அதுல சேரலையோ? ஏன் அப்படி? என்னம்மா என்ன கோட்பாடு? படிங்க. இசையானால் எந்திரத்தும் எனையுடையாள் உரையாடாங்கிறாரா இல்லையா? சாதாரண படிக்கோட இசையோட படிச்சா பெருமானுடைய அருள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இசை அவனோடு இசை விற்குங்கிறது. அன்புதான் முக்கியம். இருந்தா அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் சொல்லல அப்படி வருது. அதனால இங்க இந்த அவர் அப்படி இறைவனே எல்லாம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால அவருக்கு வந்ததெல்லாம் ஆமா பெருமான் அத சிவபோகமா மாத்தி கொடுக்கிறார். அதனால அந்த அவர் அறிவு சிவமாய் நிற்கிறதுனால இல்லையா? அது அந்த கண்ணப்பன்னு சொன்ன மாதிரி அவர் கேட்கிறார், நீர் பார்க்கறியா? உண்மை பார்க்காம தப்பிக்க முடியாத. நீர் பார்த்து உண்மைக்கு தெரியாம செய்ய முடியுமா? நீர் தண்டிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறார்.
அதுக்குத்தான் சொல்றாரு, யார தண்டிக்க சொல்றேன்? ஐயா, அந்த பதியம் சொல்லுங்க. யாரையா தண்டிக்கன்னா உண்மைதான் தண்டிக்கணும். ஒரு போலியா ஒரு பூசை செய்யற பாரு, இல்லையா? இல்லையாமா? அந்த சிவ கோசரியான்னு சொன்னதுனால, கோசரம் அப்படின்னாலே எட்டுதல். அவர் கனவுல வந்து சொல்றாரு சாமானிய ஆளுத, நாம அப்படி சொல்லக்கூடாது. அவர் சாமானியர் அல்ல, இவரா அவர். ஆமா, அவரோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. விளங்குதா? அவரையும் அந்த நிலைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக சொல்றதை தவிர அவரை பழிப்பதாக. அந்த சிவகோசிரியார் லேசான ஆள் இல்லை. விளங்குதா? அதனால அந்த சிவகோசிரியார் அப்படி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அவனுடைய ஆமா வடிவெல்லாம் அவன் உடம்பு வேட உடம்பு நான் நினைக்கிறேன். அவனுடைய வடிவெல்லாம் என்பக்கள் அன்பு, அன்பை வச்சு செஞ்சிருக்கிய அவர் உடம்பு, அது வேற உடம்பு இல்லை இல்லையா? என்பால் வேட்கையின் உடம்பு. அது என்னது? என்பால் வேட்கையின் உடம்பு. விளங்குதா? என்ன சிரிக்கீங்க? நம்ம உடம்பு அப்படித்தான் கீழோ. அவர் மட்டும் தானா சார்? என்னைய பத்தி பாடத்துக்கு ஒருத்தர் வருவாரு. விளங்குதாமா? அதனால அவருடைய உடம்பே எப்படி இருக்குதான்? என்பக்கள் அன்பு. அப்போ அன்புங்கிறதுனால அவருடைய சரீரம், அம்மையின் சரீரம். அவனுடைய சரீரம், அவனுடைய சரீரம் அம்மையினுடைய சரீரம் தான் அவர் சரீரம். விளக்குதாமா? அருள் ஆகாரம் தான் அவருக்கு சரீரமா இருக்குது இல்லையா? அவனுடைய அறிவெல்லாம் சிவஞானத்துக்கு விடயம் சிவம் மட்டும்தான். அதனால எமையறியும் அறிவு. நீ பூசையில முத்திர நினைச்சிட்டு போற, அவன் சதா சர்வகாலம். ஏன்னா அவனுடைய அறிவே சிவஞானமே வடிவா இருக்கு அம்மை. அப்போ அந்த அம்மை எதாவது நினைப்பா? அப்பனைத்தான் நினைப்பான் இல்லையா? அதனால அவருடைய அறிவெல்லாம் எமை மட்டுமே அறிகிற அறிவு இல்லையா? அப்போ அந்த அறிவு, அதை உடைய பொருள் ரெண்டும், அறிவும் இச்சையும். அறிவும் இச்சையும் பெருமானிடத்துல இருந்தா செயல் மாத்திரம் எப்படி நிக்க முடியும்? எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தியும். அப்போ அவன் செய்யறது எல்லாம் எனக்கு இனியனவன். அவன் எதை செய்தாலும் சரி, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். விளங்குதாமா? அவன் அன்பினால செய்யறான். விளங்குதா? அதனால அவன் எது செய்தாலும் சரி, இவன் இப்படி செஞ்சுட்டானே அப்படி செஞ்சுட்டாரேன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலையில நான் இல்லை. ஆராய்ச்சி பண்ண நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, நான் அப்படியே இல்லையா? நான் வந்து தாயில் சிறந்த தயா இல்லையா? இல்லையா ஐயா? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? வேற பிள்ளை இருக்கா? வேற பிள்ளை இருக்குது. ஒரு 6 மாச பையன் இருக்கான், 1 வயசு பையன் இருக்குது. இங்க சாப்பிடும் போது பக்கத்துல இருக்குமாங்களா இல்லையா? இருக்கான். உங்க வாயில இருந்து கீழே சிந்தின சோறை எடுத்து உங்க வாயில ஊட்டுதான். சி அப்படிப்பீங்களா? அந்த புள்ள தன் வாயில வைக்காம நமக்கு ஊட்டுத அப்படின்னு தானே நினைப்பீங்க. அது மண்ணுல பட்ட சோறுன்னு தெரியாது, அது அன்பிலே பட்ட சோறு. அது உங்களுக்கு ஆனந்தமா இருக்குமே தவிர அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலையில நீங்க இப்படி இருந்தா பெருமான் எப்படி இருப்பாரு? உங்களுக்கு இதெல்லாம் வினைபடி வரக்கூடிய சொந்தங்கள். இதுக்கே உங்களுக்கு இப்படி இருந்தா இந்த புள்ள நம்ம வாயில கொண்டு கொடுக்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்கதான் இருக்காங்க, விட்டு போட்டு தாத்தா வாயில கொண்டு இப்படி கொடுத்துட்டேன் தாத்தான்னு கேட்பீங்களா இல்லையா? கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்போ அந்த ஆராய்ச்சி பண்றதெல்லாம் தாண்டி போயாச்சு.
ஆராய்ச்சிய அப்போ அங்க அன்புதான் முன்னேற இன்னைக்கு, ஆராய்ச்சி பின்னால பேசுது இல்லையா? அப்படி இருக்கும்போது பெருமானுக்கு எப்படி இருக்கும்? அவன் கால் பட்டா கூட எனக்கு எப்படி இருக்குது? ஆனந்தமா இருக்குதுங்கிறான் இல்லையா? ம். அவன் உமிழ்ந்த நீர் கங்கையில் புனிதம். அவன் பல்லுல பட்டது அது ரத்னோதகம். அவன் புன் மீசையில் பட்ட நீர் உச்சோதகம். விளங்குதாமா? அப்படி எல்லாமே அபிஷேகமா தெரியுது பெருமான். ஆனந்த ஆமா அது அந்த சொரிதல் பாரு. அது என்ன சொல்றாரு? சொரிதல். அன்பெல்லாம் சொரிகிறான், அன்பெல்லாம் சொரிகிறான் அப்படி சொல்றாரு. அதனால இங்க அந்த அறிவு சிவமாய் அப்படி நின்னதுன்னா உடம்பு எப்படி இருக்கும்? அருளாய் நிற்கும். ஆதலின் அவருக்கு, அவருக்குன்னா எவருக்கு? அவருக்குன்னு இருக்கலாமா? அவருக்குன்னா எவருக்கு? அந்த முத்தருக்கு. முத்தருக்கு நடிகிறாங்க. அந்த முத்தருக்கு அவ்வாதனை. அவ்வாதனை எந்த வாதனை? அந்த பிராரத்த வாதனை தாக்குமாறு இல்லை, இன்பதுன்பமாய் தாக்குமாறு இல்லை இல்லையா? அது இன்பமாகவோ துன்பமா வந்து தாக்குற மாதிரி இல்லை. தாக்குமாறு என்ன? தாக்குவதற்கு சுதந்திரம் இல்லை. அதுவா வந்து இன்பத்தை துன்பத்தை கொடுக்க முடியாது. யாரு கொடுக்கணும்? ஊற்ற பெருமான் தான் கொடுக்கணும். அதனால அதுக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறார். தாக்குமாறு இல்லை என்பதும் பெறப்பட்டமை. இதெல்லாம் சொல்லாமலே பெறப்படுது. இப்படியெல்லாம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்போ இத பிராரத்தையும் ஆகாமியத்தையும் சொல்லிட்டாரு இல்லையா? ஆகாமிய வினை எப்படி எல்லாம் போகுது. அப்போ இந்த அவருக்கு அந்த வாதனை, அந்த பிராரத்த வாதனை தாக்குமாறு இல்லை என்பதும் பெறப்பட்டமையில் பிரார்த்த வாசனை தாக்கல. அது ஆகாமியமா ஏறல. அவாய் நிலையில், அவாய் நிலையில் எந்த அவாய் நிலை? எது அவாய் நிலை? ஏமா ஏகனாகி இறைபடி நிற்பதனால 10ஆம் நூற்பாவில சொன்னதெல்லாம் ஆகாமிய வேறதில்லை. பிராரத்தத்தை சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் இயல்பு பற்றி சொன்னதுதான். 3 பாட்டை சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் இயல்பு பற்றி இல்லையா? அங்க சொன்னது பூராமே ஆகாமியம். அதனால இங்க எஞ்சிய பிராரத்தம் எவ்வாறு கழியும் என்ற அபாய நிலைய இங்க சொல்றார். விளங்குதா? அப்போ அவரு அதை சொல்ற அந்த 10, 11 எப்படி வச்சிருக்கிறாரு? 10 சொல் ஏகனாகி இறைவனி நிற்றல்கிறத அங்க 2 சொல்லியிருக்கிறாரு. சொன்னதை இங்க சொல்லும் போது அந்த ஆமா அந்த ஏகனாகி நிற்கிறதுனால ஆகாமியம் போகுது, இறைவனி நிற்கிறதுனால பிராரத்தம் போகுது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்படி சொல்லியிருந்தாலும் அது தலைமையா எது சொல்லுது? ஆகாமி நீக்கம், ஏகனாகி நிற்கிறதுனால நீங்கிறத பத்தி தான் அது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பிராரத்தை நீக்கிறத எங்க சொல்றாரு? 11 சொல்றாரு அப்படின்னு அந்த நேத்து அந்த சூத்திரத்துக்கும் இந்த சூத்திரத்துக்கும் தொடர்பு காட்டுறது. விளங்குதாமா? அப்ப அந்த அருள் வழி நிக்கிறது என்னன்னா வரக்கூடிய பயன்
அருளை பற்றி நிக்கிறதுனால வர பயன் ஆனந்தம் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. எனவே அந்த அவா நிலையை நிரப்புமாறு அதிக இந்த சூத்திரத்துல அத புள்ள பண்றாரு. அத்திபிதமாதல் இவ்வியல்பற்று என்பது அத்திபிதமா நிக்கிறது இப்படிப்பட்டது என்பது பொது அதிகாரத்து இறுதியில். ஏன் பொது அதிகாரத்து தொடக்கத்துல சொல்லியிருக்காரா இல்லையா? என்னமா சொல்லியிருக்காரா இல்லையா? ஏன் அத சொல்லல? என்னமா இறுதியில 6வது சொல்றாரு. ஏன்னா அங்க 2ல சொன்னதை ரொம்ப ரிஃபைன் பண்ணியாச்சு. 6ல ஆமா அந்த பொது அதிகாரத்திலேயே 2ல சொன்னது வேற விளங்குதா? அதை விட இத நுட்பமா சொல்லிட்டாரு. அத்திவிதம்ங்கிறது அங்க என்ன சொன்னாருமா? 2ல என்னமா ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிறது அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதுக்கு உதாரணங்கள்லாம் சொன்னார். ஆமா, பேதமா அபேதமா பேதமா பேதா பேதமா அப்படி சொல்லி அதுதான் அத்திவிதம் அப்படின்னாரு இல்லையா? அறக்கோடு சேர்த்தனை தக்கல் போல் இல்லையா? உருக்கி உடங்கிய இல்லையா? அப்போ அந்த அறக்கோடு சேர்த்த அனைத்த அக்கல் போல உருக்கி உடங்கி நின்று பிரிப்பின் இல்லையா? அப்படிங்கிறதுல என்ன சொல்லிட்டாரு? இந்த 3 பாட்டையும் தொகுத்து சொல்லிட்டாரு இல்லையா? 3 சொற்கள்ல இதுல 4 வரியில சொன்னத ஒவ்வொரு சொல்லுல சுருக்கி சொல்றாரு. அப்போ அந்த 3 பாட்டை சொன்னத இதனுடைய எசன்ஸ் அது. 4வது பாட்டு என்னது? அது எசன்ஸ் இல்லையா? அப்போ அந்த கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் விட்டதோர் பெயரடக்கு என்னன்றாங்கு ஒட்டி அவன் உளமாகில்லான். ஒட்டி அவன் உளமாகில்லான். ஒட்டியும் அப்படின்னா என்ன? ஒட்டி நின்றாலும் அவன் ஒட்டி நின்றாலும் அவன் ஒட்டி. ஏன்? உணர்ந்தும் உணர்கிறான் இல்லையா? புணர்ந்தும் உணர்கிறான் அப்படின்னா என்ன? கலந்து நின்றாலும் கலப்படமின்றி நிற்பான். கலந்து நின்றாலும் தன் தன்மை மாறாது நிற்பான். விளங்குதா? ஆமா, அதத்தான் சொன்னாரு இல்லையா? அதனால உருக்கி உடங்கிய உருக்கினானது ஏது கூறியதாயிற்று. உடங்கி ஏறுவதற்கான ஏது. விளங்குதா? ஆமா, 2 பொருள் கலக்கணும். கல்லும் அரக்கும் சேரணும்னா என்ன செய்யணும்? அப்போ கல்லு உருகலை. விளங்குதாமா? அப்போ அவனுடைய கருணையினாலதான் நம்மோட இணைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத அப்படி சொல்லிடுறார். சூப்பரா சொல்றாரா இல்லையா? இவன் கள்ளன் தான். இவன் கள்ளன் கூட.
இல்லையா? அதான் கள்ளரோடு எள்ளமுடையார் கலந்திடின் வெள்ள வெளியாகும் என்று உந்தி வர. இல்லையா? 23 தானம்மா? 23 தானே? சொல்ல மாட்டேங்கிற. 23 தான். கள்ளரோடு யாரு கள்ளருங்க? பெருமான் கள்ளர். யாரு கள்ளரு? ஆமா. ஏன் அவனை கள்ளருங்க? திரோதான சக்தியா நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு? ஆமா, கண்ணாயிருந்து காட்டியும் காட்சிக்கு அரியராய் நிற்றலின் கல்வர் என்றோம். இல்லையா? ஆமா, அவன் நம்முடைய குற்றங்களை களைகின்ற கல்வன். உங்ககிட்ட இருக்கிறத கலவாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு குப்பைதான் இருக்கு, குப்பலாரி. இல்லையா? ஆமா, கொன்றது அவ்வினையை கொன்று நின்ற குணமது என்று ஓரார் சித்தியார் தானே? ஆமா ஆமா. எதை கொண்டுட்டான் அவன்? சங்காரம். யாரு? சங்காரன் செய்யறன். என்னத்த சங்காரம்? வீணா குற்றத்தை. அதனால நமக்கு உறவு. நம் பகையை சங்கரிக்கிறான், அதனால நமக்கு அவன் உறவுங்கிறார். அதனால அந்த இறைவன் ஒழுக்குனதுனால நாம உருகுனதுனால, இல்லையா? அது சொல்றாரு அப்பர் சாமி சொல்றாரு. அத்தா என்னது? அதான் அர்த்தம் செய்கிறாங்க. அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தா அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா என்ன இது? என்ன கேள்வி? அன்புனால ஆத்துனா அன்புனால ஆர்த்தா. இதுதான் நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. இப்படி படிச்சா விளங்கிரும். அங்க பாட்டுல இருக்கிறது அப்படியே சொல்லிட்டு போனா விளங்குனாப்புலதான். ஆமா. அப்ப அன்பால் ஆர்த்தாய் அப்படின்னா நீ எப்படி இருக்க? வெள்ளை வெள்ளையர்னு இருக்க, நான் கண்ணங்கரையர்னு இருக்கேன். குற்றங்களால சேர்ந்து இருக்கிற நீ தூய்மையா இருக்க, இல்லையா? அழுக்கோடு இருக்க. அப்போ அப்படி தூயவன் அழுக்க பார்த்து அருவருத்து வெடுங்காது என்னை தழுவி கொண்டாய். அன்பு நாளல்ல செஞ்சிட்ட. என் குறை நிறைகள், இல்லையா? எத்தனை குறை இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம என்னோடு ஏய்ந்தாய் என்றால் அதுக்கு என்ன காரணம்? அன்பால் ஆத்தாய். உன் அடியேனை அன்பினாலே ஆத்து கொண்டாய். நீ என்னை கட்டுப்பிடிச்சாலும் நான் உன்னோட கலக்க முடியல. ஏன்? என் அறிவெல்லாம் கலங்கி போயிடாது. என் அறிவெல்லாம் கலங்கல். அந்த கலங்கிய நீரிலே அவன் முகத்தை எப்படி காண்பது? இல்லையா? நம்ம நெஞ்ச திரையில பார்க்கணுமே அவனை. இது பூரா எப்படி இருக்குது? கலங்கிய சேரா இருக்குது. அவன் நம்மோட இருந்தா கூட முகத்தை பார்க்க முடியல. எப்படி சொல்றாரு? அனுபவத்தை பாருங்க. அப்படி சொல்றாரு, அன்பால் ஆசைக்காரு. ஆனாலும் நான் உன்னோட கூடணும்னு முயற்சி பண்ணுதேன். பாத்திரவனும் பெருமான
பாத்திரனும் கலங்கரை எங்க தெரியும்? நான் படுற பாட்டை பாக்குறேன். விளங்குதா? பெருமான் என்ன செய்யறாராம்? நாம படுற பாட்டை பாக்குறாரு. இந்த புள்ள நம்மோட கூடுவதற்கு என்ன மாதிரி பிரயாசப்படுது, ஆனா இதுக்கு பார்க்க முடியலையே என்று இறங்குகிறான் இல்லையா? சரி, அப்படி ஒரு பார்வை பார்த்தான். என்ன செய்த? ஆர்த்தான், பிறகு பார்த்தான். அடாராடா, எப்படி சொல்ல அமைக்கிறார் பாருங்க. விளங்குதா? ஆர்த்தல் பொதுமை, பிறகு பார்த்தல் சிறப்பு. அப்படி ஒரு மேல கீழ். அவன் பார்வை என்ன பார்வை? அருள் பார்வை இல்லையா? அது பார்த்தா அதுதான் தீர்த்தம். அந்த பார்வைதான் விளங்குதா? போற்றி பகருடைய 12வது போற்றி என்னது? சொல்லுங்க சாமி. ஓ சச்சி, 12வது போற்றியை சொல்லு. மிண்டாய 6 சமய பொருளும் அறிவித்து அவற்றில் பேரின்மை எங்களுக்கு பேராகி பேராத சித்தம் தேடிய திருமேனி கொண்டு வரும் அளவில் அவையாமல் புத்தகமும் சைவ நெறிக்கண் சமய முதல் எய்து மசீவேசம் எழுதிவித்து இல்லையா? ஆமா, செய்ய திருக்கண் அருளால் நோக்கி கடிக. இதுதான் இங்க சொல்றான். விளங்குதா? அவன் என்னை பார்த்தான், பஞ்சமல கொத்தையெல்லாம் நீர்த்தான், நினைவு வேறு ஆக்கினான், நெஞ்சு விடு தூது. இப்படி எத்தனை இடத்துல சொல்றாரு இல்லையா? அவன் ஒரு பார்வை பார்த்துட்டா நம்ம குற்றம் எல்லாம் அப்படியே கரைஞ்சு ஓடிடுதுங்க. ஆனா அந்த அருள் நோக்கு அது தீர்த்தம். அந்த பார்வை என்னது? தீர்த்து அம்மா ஆக்குதம். அதனால தீர்த்தம். தீர்த்து அப்படின்னா என்ன? முற்றிலும் நீக்குதல், குற்றங்களை தீர்த்து. அம்னா என்னது? அழகுபடுத்த செய்யும். அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? தீர்த்தம். அவன் பார்வைதான் தீர்த்தம் இல்லையா? தீர்த்தனை சிவலோகனைன்னு பாடுறாதா இல்லையா? அதனால அவனுக்கு தீர்த்தன். அதனால அவன் பார்த்த பார்வையிலே என்ன ஆயிடுது? அருள் நோக்கால் தீர்த்தம். கலங்குனது நான் தெளிஞ்சுட்டேன். கலங்குன கலங்கெல்லாம் ஒரு பார்வையில தெளிஞ்சுட்டு அழுக்கு பூரம் ஓடிடுது. ஒரு பார்வையில அழுக்கு பூரம் நானும் சுத்தமாயிட்டேன். விளங்குதா? பார்வையில சுத்தமாக்குற தீட்சை, அதுதான் தீட்சை இல்லையா? சச்சி தீட்சை, சச்சி தீட்சை. தீர்த்த நீராக்கி கொண்டாய் இல்லையா? அவனுடைய பார்வைக்காக ஏங்கிக்கிட்டு கிடக்கான் பல பேர். நல்ல சுத்தர்கள், நல்ல சுத்தர்கள், பெருமானிடத்தில் அதிதீவிர அன்பு உடையவர்கள். அவனுக்காக காத்து கிடக்கும். இந்த அழுக்கு பிடிச்சவனை வந்து கழுவிட்டு உட்கார்ந்துருப்பேன் அப்படின்ற. விளங்குதா? அப்போ நீ கழுவி கொள்வதற்கு தகுதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கான். அவங்களெல்லாம் விட்டு போட்டு அழுக்கு பிடிச்ச என்னைய வந்து தழுவிட்டிய அப்படின்னு அவருக்கு பொறுக்க முடியல இல்லையா? பெருமானுக்கு பொறுக்க முடியல. அவன் தனக்கு நல்லது விளக்கின்னு இல்லை, பெருமான் மீது நம்ம அழுக்கு பற்றுமேன்னு நினைக்கிறார். பெருமான் மீது எத்தனை அழுக்கு, எத்தனை லயன்னா எத்தனை காலமா யுக யுகமா முயன்றுட்டு இருக்கான் உன்னை பார்க்கறதுக்கு. அவ்வளவு பெரிய அரிய பொருளாகிய நீ இந்த அழுக்குறைய என்பால் இவ்வளவு இறங்கி வச்சு எத்தனை அருகை நீ எளிய யானாய், எவ்வளவு இறங்கி வந்துட்ட. இந்த அழுக்கு மேல படும் கூட அருவருப்பின்றி தழுவுகிறாய், அருவருப்பின்றி தழுவுகிறாய்.
இல்லையா? அதனால நீ தாங்கினாலும் என்னால தாங்க முடியும். பெருமான் இந்த அழுக்குல கொண்டு காலை வச்சுட்டானே, இந்த அழுக்குல கொண்டு அந்த திருமேனி, அந்த திருவடி எப்படிப்பட்டது? மென்மையான திருவடி. அது இந்த கல் போன்ற மனதில வந்து பட்டுருச்சே, அது தாங்குமா? அது அது பூவுல இருக்கக்கூடிய திருவடி. இந்த கல்லுல பட்டாது என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு இத்தனையும் எம்பரமோ ஐயே என் தலைவனே, ஐயா ஐயோ, உங்க ஐயா ஐயோ, அது என்ன பாடுபட்டிருக்கும். எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாறு எவ்வளவு கருணை இருந்தா இந்த அருவருப்பு கூட உனக்கு தெரியாத அழகா தெரிஞ்சிருக்கும். இந்த அருவருப்பு கூட அழகா எப்படி தெரிஞ்சது? அப்ப அவ்வளவு கருணையா பெருமானு என்னிடத்துல அப்படின்னு நினைச்சு 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 உருகிறார். விளங்குதாமா? அதனால அவருக்கு, அந்த முத்தருக்கு அப்படி நினைக்கும் பொழுது அந்த பிராரத்தம் எல்லாம் வந்து தாக்கிறது. அதனால இங்க எஞ்சிய பிராரத்த வினை, பிராரத்த வினை எப்படி கழியுதுங்கிறத இந்த 11ஆம் நூற்பா சொல்லுது. விளங்குதா? அங்க 10ஆம் நூற்பாவில உங்களுக்கு ஆகாமிய வினை நீக்கத்தை சொன்னவர். வினை 3 தரமா இருக்குமா? சஞ்சிர வினை 8ஆம் நூற்பாவில தீக்கையில போயிடுது. மிச்சம் இருக்கிறது பிராரத்தம், இல்லையா? பிராரத்தம், அந்த பிராரத்தம் நுகரும் போது ஆகாமியமா ஏறும். அப்படி ஏறாத வகை முதல்ல தடுத்துறாரு ஏகனாகி நிற்கிறதுனால, இல்லையா? அத 10ல சொல்லிட்டாரு. ஏகனாகி இறைவனி 2 சொல்லியிருந்தா கூட அவர் எதை சொல்றாருங்க? அவர் 2ஆம் வகை ஏகனாகி நிற்கிறதுனால ஆகாமிய ஏறாது, இறைவனி நிற்கிறதுனால பிராரத்தம் வராதுன்னு சொன்னா கூட இங்க என்ன சொல்றாரு? இது ஆகாமியம் போறத சொல்லுது, பிராரத்தம் போனதை அடுத்ததுல சொல்லுது, இல்லையா? அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த 11ஆம் நூற்பா, 11ஆம் நூற்பாவுக்கு கருத்துரை என்ன சொன்னாரு? பரமேஸ்வரனுடைய சிவாடத்தை அணையுமாறு உணர்த்தது, இல்லையா? ஆமா. அப்போ இந்த பிராரத்தம் பிராரத்தம் பிராரத்தத்தை அணைந்திருக்கிற ஆன்மா வினை வழிதான் நமக்கு அனுபவம். அந்த பிராரத்த அனுபவம் வராம எந்த அனுபவம் வருது? ஸ்ரீவாதத்தினுடைய அனுபவம். எப்படி வருது? பிராரத்த நுழைக வேண்டிய நமக்கு ஸ்ரீவாத அனுபவம், அது புத்தி இன்பம் எப்படி வருதுங்கிறத சொல்லு. விளங்குதாமா? அதனால இத கடைசியில் சொல்றேன். அந்த பிராரத்தம் கூட இவங்களுக்கு எப்படி வருது? சிவபோகமா வருது. அது எப்படி வருதுங்கிறத இப்ப சொல்றது அப்படிங்கிறாரு. அதுதான் முக்தி. பெருமான் அதை கூட என்ன ஆக்கி வச்சுட்டாரு? இன்பமா ஆக்கி கொடுக்கிறாருன்னு சொல்ற மாதிரியா? அத இங்க சொல்லுது இந்த 11ஆம் நூற்பா. அப்படின்னு அந்த நமக்கு இந்த 11ஆம் நூற்பாவுக்கு தோற்றுவாகிய விளக்கத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி விளக்கி வந்து கடைசியில வந்தாரு வர வர நுட்பமாக்கிட்டே வராரா இல்லையா? ஆமா, அப்படி கொண்டாடுறாரு. அதனால எந்த அது தாக்குமாறு இல்லை என்பதும் பெறப்பட்டமையும் ஏற்றிட பிராரத்த வினை அவாய் நிலையாய் நிரப்பியவாறு அறிக. அத்திபித மாதல், இந்த அத்திபிதம் மாதல் அங்க 2ல சொன்னது, அப்புறம் 6ல சொன்னது, இப்ப சொல்லி அது 10ல ஏகனாகி இறைவனி நிக்கிறது அத்திபிதம் தான். ஏகனாகுதுங்கிறது அத்திவிதம் தான் அங்க சொன்னாரு. இப்ப 11லயும் அத்திவிதம் சொல்றாரு. எனவே ஒன்றுக்கு ஒன்று நுட்பமானது, ஒன்றுக்கு ஒன்று இந்த அத்திவிதம். அதுதான் பெருநூல் சொன்ன அறத்தினில் விளைவதுன்னு அங்க பொதுவா சொன்னவர். எப்படி விளையுது, எப்படி விளையுதுங்கிறத ஒவ்வொரு நூற்பாதோரும் கண்டுகொள்றாங்க. அனுபவமா பார்த்துக்க எப்படி விளைஞ்சிட்டு போகுது. விளங்குதாரா? அதனால
இந்த முக்தி இன்பம்ங்கிறது அத்துவிதம் தான். அதை நம்ம ரெண்டுலயே பார்த்தோமா இல்லையா? அதை உணர்றதுதான் முக்தின்னு பார்த்தோமா இல்லையா? அதை இவ்வியல்பு அத்துவிதம் இவ்வியல்பிற்று என்பது அந்த பொது அதிகார நிதியில் விளங்க காட்டினான் இல்லையா? அது அந்த அத்துவிதம்ங்கிறது ஆறுல எப்படி சொன்னாரு? அதுவும் ஒரு சாதான்மியம். அத்துவிதமும் ஒரு சாதான்மியம்னாரு இல்லையா? அப்போ அந்த தாதான்மியம்னு சொல்லி அங்க என்ன தாதான்மியம்? ஏமா அந்த ஒன்றாதல், வேறாதல், உடனாதல், இந்த மூணு நிற்பதுதான் அத்திவிதம் அப்படின்னுதான் அங்க உருக்கி உடங்கி எஞ்சி நின்று இல்லையா? பிரிப்பி அப்ப உருகுனதுனால உருக்கி உடங்கி எஞ்சிங்கிறது ஒன்றா நிற்கிறது. நின்றுங்கிறது ஆமா அப்படி கலந்து நின்றாலும் அவன் அவனாத்தான் நிற்கான், நாம நாமாதான் நிற்கும். ஆன்மா ஆன்மாவா தான் இருக்குது, சிவம் சிவமா தான் இருக்குதுங்கிறத நின்று அது அதுவாய் நின்று இல்லையா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பிரிப்பு இன்றி அதுனா என்னது? அப்ப நின்றுனா வேறா நின்றுதுன்னா இப்ப நாம கண்ணும் அறுக்கணும் போல வேற அதுக்கு சாதாரணமா சொல்றோம். அப்படி இல்ல, நான் அப்படித்தான் சொல்லியிருப்பேன், நீ அப்படியே முழுசும் நம்பிடக்கூடாது, உனக்கு புரியதுக்காக சொல்றதுதான். கண் அங்க இருக்கு, இங்க கண் ஒரு பக்கம் இருக்கு, சூரியன் ஒரு பக்கம் இருக்கு. இப்படி இல்ல, ஓமை இப்படித்தான் இருக்குது, பொருள் இப்படி இல்ல. பொருள் இப்படி இல்ல, விளங்குதா? ரெண்டு எப்படி இருக்குது? உடங்கி விளங்குதா? அதத்தான் அந்த 5ஆம் நூற்பாவுல 2வது அதிகரணம் 3வது பாட்டு சொல்லுங்க. ஆதி ஐயா சொல்லுங்க. சிவஞான போதத்துலதான் உங்ககிட்ட இருக்குல்ல, புஸ்தம் இருக்குல்ல, இது இல்லையா? புஸ்தம் இல்லையா? புஸ்தம் தானே, பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் பார்க்க முடியாது என்னால. கண்ணில ஆமா அப்படின்னா என்ன? அருள் உண்டாம் யாருக்கு? ஈசனுக்கு அருள் உண்டாம் இல்லையா? சரி, ஈசனுடைய அது அவனுக்கு சக்தி. அந்த அப்போ அருள் என்பது அவனுக்கு வேற இல்லை இல்லையா? அவனுடைய சக்தி. அப்போ இவன் மேட்டர் எனர்ஜி அது போல அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? அருளும் இல்லையா? அருளும் அவன் ஆமா, அருள் என்பது தனியா நிக்காது. அருள்ங்கிறது பொருள் இல்லாம எனர்ஜி இல்லை இல்லையா? அருளும் அவனின்றி இல்லை. அருளும்ங்கிறது எது? முன்னால சொன்ன ஈசன் தடுகி நிற்குது. ஈசன் அருள் இல்லாம இல்ல, பொருள் இல்லாம குணம் இல்ல, குணம் இல்லாம குணி இல்ல அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? சரி, அப்புறம் 3வது அருளின்றி அவன் அன்றே இல்லை அப்படின்னு என்ன? அந்த அருள் என்பது அவனோட அனாதியா இருக்கக்கூடியது. எதுக்கு சொல்றாரு? நமக்கு விளங்கி நிற்பது, அவனுக்கு எப்போதுமே விளங்கி இருக்கும். ஆதிமுத்தருக்கு இல்லையா? அது பின்னால விளங்குது. முதல்ல அருள் விளங்காம இருக்குது, அப்புறம்
விளங்குது. ஆனா அவனுக்கு எப்போதுமே அருள் விளங்கி நிற்கும். விளங்குதா? அதனால அருள் இன்றி அவன் அன்றே இல்லை, இல்லையா? அருட்கண்ணார் கண்ணுக்கு. அருட்கண்ண யாரு? அருட்கண்ணார் யாரு? அருட்கண்ணார் யாரு? என்னடா சொல்லுங்க ஐயா. 5ஆம் வகுப்பால படிச்சாச்சுல, சொல்லுங்க. படிச்சோம். அருட்கண்ணை ஆர்பவருக்கு, அருட்கண் அவனுடையது, அதை பொருந்துபவருக்கு. அருட்கண்ணை ஆர்பவருக்கு. விளங்குதா? அருள் அவனுடையதுதான், இல்லையா? ஆனா அந்த அருட்கண்ணை, அந்த அருட்கணத்தான் அருட்கண்கிறோம். அருட்கண் அதுவே அருட்கணம். புரியுதாமா? அதை பொருந்துறது யாரு? இந்த கண்ணு. கண் போன்ற ஆன்மா, இல்லையா? ஆர்கின்ற கண். அருட்கண்ணு ஆர்கின்ற கண்ணுக்கு, அருட்கண்ணார் கண்ணுக்கு, இல்லையா? இறைவி போல் நிற்கும் அரண். விளங்குதா? அப்போ இதுவரைக்கு அந்த அருட்கண்ணை கொண்டு என்ன செய்யுது? அருட்கண் ஆழ்ந்திருந்தாலும், அருட்கண்ணு இந்த கண்ணோடு ஆழ்ந்திருந்தாலும் அந்த அருட்கணை அறியாது அருட்களால் காணப்பட்ட பொருளையே அறிந்து நின்றது. பொருளைத்தான், உலகத்துல காட்டுற பொருளைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்? இச்சை பொருள் இருக்குது, அதனால அவனை பார்க்கல. இப்போ இதுல ஒவ்வொருப்பு வந்ததுனால அவனை பார்க்குது. அதனால அதை ஆழ்ந்திருக்கிற கண்ணுக்கு இறைவி போல் மறைப்பின்றி. இறைவி போல் நானது மறைப்பின்றி. அப்போ படலம் படர்ந்த கண்ணுக்கு அவன் அருளிலே நிற்பினும் அது அறியாது நின்றது. இப்போ படலை நீங்கினதுக்கு அப்புறம் அது மறைப்பின்றி நிற்கிறது. அருட்கண்ணை ஆறும் நிற்கும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துல. நீ இப்போ கருவிகளை சார்ந்திருக்க, அதனால தெரியல, இல்லையா? அப்போ இந்த ஆன்மாவுக்கு அந்த சிவத்தை அறியாதோனா அறியும். அருட்கண்ணை ஆழ்ந்தால் உனக்கு மறைப்பின்றி தெரியும். நிற்கும் அரண் ஏய் நிற்கும்னு சொன்னவரு அப்புறம் ஏய்ந்துட்டாரு. விளங்குதா? விளங்குதா? இப்போ கண்ணும் அறுக்கணும் போல இப்படி தள்ளி சரியா இல்ல, ரெண்டு சேர்ந்துதான் நிற்கும். விளங்குதா? ஓமையில சொன்ன மாதிரி பொருள்ல கொள்ளக்கூடாது. கண்ணும் அறுக்கணும் வேற வேற நிக்குது. ஆனா இப்படி சிவமும் நாமும் வேற வேற இல்ல, அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான். அதனால இயங்கிதான் நிற்கும். அப்ப வேறுன்னு சொன்னதுக்கு, அங்க 2ஆம் நூற்பாவுல சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இலக்கணத்தாலதான் வேற இல்ல, பொருளால வேற வேற நிக்கல. அப்ப நாங்க கண்ணு அறுக்கன்னு சொல்லுவோம், ஆனா நீங்க அப்படியே பொருள் கொள்ளக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் பண்ணி கொண்டாடுறாரா இல்லையா? ஆமா, விளங்குதா? அப்ப அதனால அத சாதான்மியம்னு சொல்றாரு. ஆறுல என்ன சொல்றாரு? அது சாதான்மியம். 10 விதமும் சாதான்மியம். ஏன்னா வியாபக வாக்கிய சம்பந்தம். இலக்கணத்தால வேற இருந்தாலும் பொருள் நிற்குது, அவனுடைய வியாபகத்துக்குள்ள நிக்குது. அப்போ வியாபக பொருள் விட்டு வியாபிய பொருள் என்பது நீக்கவே முடியாது, பிரிக்க முடியாத சம்பந்தம், இல்லையா? அகலாத மண்ணுபோத திருவருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? நாம அறிவினால நீங்களானோம், பொருளால நீங்கவே முடியாது அப்படிங்கிறத அங்க சொல்லினார். விளங்குதா? அப்போ அதான் அந்த பொது அதிகாரத்துல இறுதியில காட்டினது. அங்க அப்படி சொல்லல, இங்க சொல்லியிருக்காரு. விளங்குதா? இப்ப 11ல என்ன சொல்றாரு? இப்ப 10ல என்ன சொன்னாரு?
ஆ? அந்த அத்திவிரம் என்பது படலம் நீங்கிற கண்ணுக்கு அவன் ஏஞ்சி நிற்பது தெரியும்னாரு இல்லையா? படலம் எப்படி நீங்குது? நீ இறை பண்ணினு நிற்கும் முறை ஓதும் முறையில ஓதுனா அந்த படலம் நீங்குது அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அப்ப அந்த படலம் நீங்கினது கண்ணுக்கு காணுகின்ற தகுதியை பெற்றது. அந்த சொன்ன காட்டு உபகாரம் அந்த அருட்கண்ணை ஆர்ந்தது அங்க சொல்லியிருக்கிறார். எப்படி ஒவ்வொரு இதையும் இன்டர்லிங்க் பண்ணி சொல்றாரு பாருங்க. தனித்தனியா படித்தா ஒன்னும் உருப்படாது. விளங்குதாமா? அப்போ அருட்கண்ணை ஆர்ப்பது இங்க சொன்னாரு, அதை கொண்டு அருட்கண்ணை பார்ப்பது இங்க சொல்றாரு. விளங்குதா? அரமத்தில் நீ இவ்வளவு சொன்னீர்ல, மற்றதெல்லாம் விட்டு இதானே இதான் சாட்ட. ஓ அவ்வளவுதானா? அங்க ஆர்ப்பதுனால இங்க பார்ப்பதுங்க. நல்லதான் தெளிவா இருக்காங்க. விளங்குதா? அதனால அந்த அதை விளங்க காட்டி நாம் அதை கடைபிடித்துக் கொள்ளும். இத கடைசி வரை 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த அத்திவீதம் சொல்றாங்க. அதை பிடித்துக் கொள்ட்டேன், இல்லைன்னா ஒரு தாலையும் விளங்காது அப்படின்னு சொல்றாரு. விளங்குதாமா? நல்லா சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா. அப்போ நாம இங்க பாக்குறது கொஞ்சம் இருந்தா கூட அதுல எவ்வளவு நுட்பத்தை சொல்லிடுறாரு இல்லையாமா? இதுதான் படிக்கிறது. படிக்கிறதுனா ஒரு ஆழ்ந்த பொருள்களை தான் படிக்கணும். சும்மா கதை படிக்கிற மாதிரி நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்களா இல்லையா? சரி, வாழ்த்தும் குறுமரபு வாழ்த்து. வான்முகில் விழாதி பெய்க மலிபலம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் உந்த நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைராய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டு பெண்ணை பயில் வாய்வு மெய்கண்டான் சந்ததி போர் மெய்ஞான பானுவாகி புயலாரும் பொழில் திரு ஆபடுதுறை வல்குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலகமாதோ திருச்சிற்றம்பலம்.